இங்க விஜயோட ஃப்ரெண்டுமே காவேரி இந்த மாதிரி தன்னோட கம்பெனிக்கு ரிசப்ஷனலிஸ்ட் வேலைக்காக இன்டர்வியூ வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட விஜயுமே நீ இன்டர்வியூ எடுத்துக்கிட்டே இரு, நாங்க வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயுமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அவருமே டேரக்டா ஒரு ஃப்ரெண்டோட கம்பெனியை பார்த்து போயிட்டு இருக்காரு. ஆனா அதே நேரத்துல இங்க விஜயோட ஃப்ரெண்டுமே இங்க காவேரியை இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப காவேரி கிட்ட வந்து ஒவ்வொரு கொஸ்டினா கேட்டுட்டு இருக்கும்போது உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா காவேரி பதில் சொல்றதுக்கு முன்னாடியே இங்க விஜய் என்ட்ரி ஆகி அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நான் தான் அப்படின்ற மாதிரி அவருமே என்ட்ரி கொடுக்குறாரு. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் காவேரிக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்க விஜயோட ஃப்ரெண்டுமே இங்க விஜயை பார்த்த உடனே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாரு. அப்ப கரெக்டா விஜய் உள்ள வந்துட்டு காவேரி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து விஜயோட ஃப்ரெண்டை வெளியில் அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயுமே இங்க காவேரி எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. இங்க பாரு காவேரி, நான் உனக்காக தான் இருக்கேன், நான் ஒன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், உன்னை மறக்க முடியாது, தயவு செஞ்சு என் கூட வந்துட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி அவருமே தான் கூட காவேரி கூட்டிட்டு போறதுக்காக பயங்கரமா போராடிக்கிட்டு இருக்காரு. ஆனா காவேரி ரெண்டே வார்த்தையில இங்க பாருங்க, நான் எங்க அம்மா கூட இருக்க தான் விருப்பப்படுறேன், ஏன்னா எங்க அம்மாவை என்னால கஷ்டப்படுத்த முடியாது, எங்க அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு போயிட்டாங்க, நீங்க ஏற்கனவே வந்து என்ன கையை பிடிச்சி இழுத்துட்டு வரும்போது எங்க அம்மா மட்டும் ஓகேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் வந்திருப்பேன். ஆனா அவங்க உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை உடஞ்சு போனதுனால ரொம்பவே கோவப்பட்டு உங்க கூட என்ன சேர்த்து வைக்க விரும்பவே இல்லை, அதனாலதான் இந்த விஷயத்துல எங்க அம்மா சைடு இருக்கேன், தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி எங்க காவேரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் விஜயுமே காவேரியோட கையை பிடிச்சிட்டு இங்க பாரு காவேரி, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, நான் உன் மேல ரொம்பவே அனுப்பி வச்சிருக்கேன், அந்த விஷயத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி காவேரியோட மனசை மாத்த ட்ரை பண்றாங்க. ஆனா காவேரியுமே இங்க விஜய் சைடு போலாமா இல்ல தான் அம்மாக்காக முடிவு எடுக்கலாமான்னு சொல்லி பயங்கர குழப்பத்தோட இருக்காங்க. அவங்களுமே எந்த முடிவும் சொல்லாம நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்ப கரெக்டா அங்க உள்ள வந்த விஜயோட ஃப்ரெண்டுமே என்ன ஆச்சுரா, என்ன பிரச்சனை, ஏதோ சின்ன பிரச்சனைன்னு சொன்னேன், ஆனா இஷ்யூ கொஞ்சம் பெருசா இருக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப விஜயுமே ஆமாண்டா, இப்ப அவ என்கிட்ட கோச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா, சொல்லப்போனா நாங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கரெக்டா விஜயோட ஃப்ரெண்டுமே டே, அவ கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அவ்வளவுதான், மற்றபடி உன்னை விட்டு பிரிஞ்செல்லாம் போகல அப்படின்ற மாதிரி ரொம்பவே டீட்டெயில்டா இந்த பக்கம் விஜய் கிட்ட எடுத்து சொல்றாங்க. இதை கேட்டோட எங்க விஜய்க்குமே புரியுது, ஆமா இல்ல நான் ஏன் காவேரி என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவான்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கேன், அப்படி நான் வருத்தப்படவே கூடாது இல்ல, காவேரியை என்னால வந்து திருப்பி கூட்டிட்டு வர முடியும், ஏன்னா அவ கோவத்துல தான் இந்த மாதிரி அவங்க அம்மா வீட்டுல இருக்கா அப்படின்ற மாதிரி தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. உடனே தன்னோட ஃப்ரெண்டு மூலமாவே கால் பண்ணி இங்க காவேரிக்கு ஒரு நல்ல சேலரியில வேலை இருக்கிறதா சொல்லப்போனா எம்டி பதவி இருக்கிறதா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது கேட்ட அங்க விஜயோட ஃப்ரெண்டுமே டே, அவங்க இன்டர்வியூக்கு வந்ததே வந்து ரிசப்ஷனலிஸ்ட்டுக்கடா, அவங்களுக்கு போய் எம்டி பதவின்னு சொன்னாங்கன்னா நீ சொல்லி தான் சொல்றேன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க, அப்புறம் வேணான்றுவாங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவு சமாளிச்சு பாக்குறாரு. ஆனா விஜயுமே இல்ல நீ ஃபோன் பண்ணு, நான் லைன்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜய் முன்னாடி அங்க ஃப்ரெண்டுமே கால் பண்ணி காவேரி மேடம் உங்களுக்கு ஒரு ஒர்க் இருக்கு, சொல்லப்போனா நீங்க ரிசப்ஷனலிஸ்ட் வேலைக்கு வந்தீங்க, ஆனா உங்களோட குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இதோட ஹை ரேங்க் உங்களுக்கு கொடுக்கலாம்னு தோணுது, அதனால அந்த ஜாபுக்கு நான் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்றேன் அப்படின்ற மாதிரி இங்க விஜயோட ஃப்ரெண்டுமே சொல்றாங்க. இதை கேட்டோன்னு அவங்களும் ரொம்பவே டவுட் ஆயிட்டு இருக்கும்போது அதுக்கு எவ்வளவு சேலரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா இன்னொரு பக்கம் இங்க விஜயுமே ஒரு 1 லேக் கொடுத்தலாம்னு சொல்லு, 1 லேக் மந்த் கொடுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லு அப்படின்றாங்க. ஆனா இதை கேட்ட விஜயோட ஃப்ரெண்டுமே டே இல்லனா இது இவ்வளோலாம் கொடுக்க முடியாது சும்மாறா அப்படின்ற மாதிரி அவரும் டென்ஷன் ஆயிட்டு இந்த பக்கம் ஒரு 70K அப்படின்றாரு. ஆனா இதை கேட்ட காவேரிக்கு தெளிவா புரிஞ்சிருது இது எல்லாமே விஜயோட பிளான் தான்ட்டு. விஜய் தான் இந்த மாதிரி எப்படியாவது அதே கம்பெனில நம்மள வேலையில உட்கார வைக்கணுங்கிறதுக்காக 70,000 ரூபாய் சம்பளத்துல ஒரு வேலை வாங்கி தரதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்ட காவேரிக்குமே எங்க பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி அந்த வேலைக்கு எனக்கு வர விருப்பம் கிடையாது, அது மட்டும் இல்லாம உங்க பக்கத்துல ஒருத்தர் ஸ்பீக்கர்ல கேட்டுட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்டயும் சொல்லிருங்க என்னால அந்த ஒர்க்குக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு இங்க காவேரியுமே அந்த காலை கட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அதே நேரத்துல இங்க விஜய்க்குமே மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிடுது, என்னடா இது காவேரிக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்கலான்னு பார்த்தா இவ கடைசியில நாம தான் இப்படி பண்றோம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில அந்த வேலையை வேணான்ட்டாலே அப்படின்ற மாதிரி அவருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. பட் இருந்தாலும் நான் இந்த விஷயத்த நான் அவ்வளவு ஈஸியா விட மாட்டேன் காவேரி, கண்டிப்பா நீ என் கம்பெனிக்கே வேலைக்கு வர வைக்கிறேன் பாரு, உன்னை எப்படி கொண்டு வரேன் பாரு அப்படின்ற மாதிரி அவருமே ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஆனா அதே நேரத்துல எங்க வீட்டுக்கு போன காவேரி கிட்டையுமே கங்கா என்னாச்சு காவேரி இன்டர்வியூ செலக்ட் ஆயிட்டே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப காவேரி ரொம்பவே யோசிச்சு பார்த்துட்டு இல்லக்கா இந்த இன்டர்வியூ செலக்ட் ஆகல, நான் ஃபெயில் ஆயிட்டேன், அடுத்து வேற ஏதாவது வந்து அட்டன் பண்ணுங்கக்கா அப்படின்ற மாதிரி அவங்களுமே ரொம்ப சோகத்தோட இங்க கங்கா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க டல்லா இருக்கிறத பார்த்த உடனே கங்காவுமே பரவாயில்லடி விடுறி, நீ பொறுமையா அட்டன் பண்ணு, எதுக்காக நீ வருத்தப்பட்டு இருக்க, இது இல்லைன்னா இன்னொரு இன்டர்வியூ பார்த்துக்கலாம், அப்புறம் ஏன் நீ வருத்தப்படுற அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்றாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க சாரதாவுமே இங்க காவேரி கிட்ட வந்து எங்க பாரு சும்மா வேலை கிடைக்கலன்னா நீ வருத்தப்பட்டு இருக்காத, ஏதோ ஒரு வேலை செஞ்சு நம்ம குடும்ப சூழ்நிலையை ஓட்டிக்கலாம், நீ முடிஞ்சா ட்ரை பண்ணி இல்ல வீட்டுல கூட உட்காரு ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. ஆனா எங்க காவேரியுமே இல்லம்மா நான் மறுபடியும் என் ஃப்ரெண்டு மீனாட்ட கேட்கிறேன், அவ இன்னும் 2 கம்பெனி சொல்லியிருந்தா அந்த கம்பெனி ஏதாவது கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க மறுபடியுமே உங்க மீனாக்கு கால் பண்றாங்க. அப்ப கால் பண்ணதுக்கு அப்புறம் மீனாவுமே இப்போதைக்கு எதுவும் வேகன்சி இல்லடி, நான் வேணா கேட்டு சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரிடி அப்படி ஏதாவது ஜாப் வந்தா சொல்லு, நான் கண்டிப்பா போய் உடனே அட்டன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காவேரியுமே கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுறாங்க. அதே நேரத்துல இன்டர்வியூ போன இடத்துல விஜய் மீட் பண்ண விஷயங்களை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா விஜய் இன்னுமே என் மேல அன்பா தான் இருக்காரு, பட் ஆனா இந்த அக்ரிமெண்ட் விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரிய வந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம இன்னுமே ஒரு வெண்ணிலா சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு தெளிவான முடிவு எடுக்காம இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் விஜய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க.
அப்ப கரெக்டா அங்க வந்து சாரதாவுமே என்னாச்சு காவேரி, ஏன் ரொம்பவே டல்லா இருக்க அப்படின்ற மாதிரி இங்க சாரதா வந்து கேக்குறாங்க. அப்ப காவேரியுமே வந்து டக்குன்னு அவங்களோட முகபாவனை எல்லாம் மாத்திக்கிட்டு, இல்லம்மா நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்க சாரதா கிட்ட நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சாரதாவுமே இங்க பாரு, நான் வந்து உன்னோட அம்மா, நீ எப்படி இருக்க, சோகமா இருக்கியா சந்தோஷமா இருக்கியா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இப்ப நீ டல்லா இருக்க விஷயத்துக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப இந்த பக்கம் காவேரியுமே அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அதெல்லாம் என்னோட மனசுக்குள்ளே இருக்கட்டுமே, விட்டுறேன், ஃப்ரீயா விட்டுரு அப்படின்ற மாதிரி இங்க காவேரியுமே தான் மனசுல விஜயை பத்தி தான் கவலைப்படுறோம் அப்படிங்கிற விஷயத்த இங்க சாரதா கிட்ட வெளிப்படுத்த முடியாம அவங்களும் கஷ்டப்பட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா இந்த விஷயத்த சாரதா இங்க காவேரி வாயால சொல்லலாம்னா கூட அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப காவேரி வந்து உண்மையுமே விஜயை லவ் பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு. அதனாலதான் அவளால விஜய் விட்டு பிரிய முடியல. அது மட்டும் இல்லாம இங்க விஜயுமே கடைசி நிமிஷத்துல கூட இங்க காவேரியா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக ரொம்பவே போராடிட்டு இருந்த விஷயத்த பத்தி நினைச்சு இங்க சாரதாவும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குமே இங்க காவேரியும் விஜயும் நம்ம சம்மந்தம் இல்லாம பிரிச்சுட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இன்னுமே மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா இந்த யமுனா பண்ண வேலையினாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இந்த யமுனா மட்டும் நம்ம கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசாம இருந்தான்னா ஒருவேளை இந்த பிரச்சனை வந்திருக்காதோ அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிச்சு பாக்குறாங்க. சரி விடு, வந்துருச்சு, நமக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அதை நம்ம தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுமே கொஞ்சம் குழப்பத்தோட அந்த நாளை ஓட்டி முடிக்கிறாங்க. அதே நேரம் அடுத்த நாள் இந்த பக்கம் வந்து காவேரிக்கு ஒருத்தர் கால் பண்றாங்க. கால் பண்ணது மட்டும் இல்லாம, மேடம் உங்களுக்கு நீங்க இந்த ஜாப் வேகன்சிக்காக தேடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா எங்க கம்பெனில வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க மேடம், அந்த ஜாப் நீங்க செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. இது கேட்டான காவேரியுமே கண்டிப்பா சார் வந்துடுறேன் சார், உங்க நேம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப அவருமே ஆப்போசிட்ல நேம் சொல்ல கொஞ்சம் லைட்டா தடுமாற ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்தோன்னு இந்த பக்கம் காவேரிக்கு லைட்டா டவுட்டா தான் இருக்கு. ஒருவேளை இதுவுமே விஜய் பண்ண வேலையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் இங்க குடும்ப சூழ்நிலையை கணக்குல வச்சுக்கிட்டு சரி இந்த விஷயத்துக்கு நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப கரெக்டா கங்காவுமே என்னாச்சு, என்ன இப்ப இன்டர்வியூ கூப்பிட்டாங்களா, போய் அட்டன் பண்ணி பாரு, எதான் எந்த கம்பெனியா இருந்தாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாம் விடு, நீ ரொம்ப ஃப்ரீயா அட்டன் பண்ணு, ரிஸ்க் எடுத்துலாம் நீ வேலைக்கு போகணும்னு அவசியம் கிடையாது, உனக்கு வேணானா விட்டுரு அப்படின்ற மாதிரி இவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் குமரனுமே இங்க வீடெல்லாம் சுண்ணாம்பு அடிச்சு முடிச்சாச்சு, இன்னைக்கு நம்ம வீடை வந்து வெக்கேட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே தெளிவா பிளான் பண்ணி இங்க குமரனும் வந்து சொல்றாங்க. அதே நேரத்துல அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி சாரதா கேட்கிறப்போ எங்க குமரனும் அதை வாங்கி கொடுத்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சமாளிச்சுக்குவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வந்து காசுக்காக கவலைப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி இந்த குமரனுமே வெளியில கடன் வாங்கி கொடுத்த விஷயத்த வீட்டுக்கு மறைக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்ட காவேரியுமே அப்ப குமரன் மாமா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, நம்ம கண்டிப்பா ஒரு ஒர்க்குக்கு போனா மட்டும்தான் இந்த விஷயம் சாத்தியமாக்கும், அதனால நம்ம எப்படியாவது சம்பாரிச்சாகணும்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே சரி நீங்க எல்லாமே இந்த பொருள் எல்லாம் வெக்கேட் பண்ணுங்க, நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டியது இருக்கு, அதை மட்டும் அட்டன் பண்ணி நான் செலக்ட் ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க காவேரியுமே அந்த இன்டர்வியூக்காக கிளம்புறாங்க. ஆனா இந்த இன்டர்வியூ நடத்த போறதே இங்க விஜய் தான். உண்மையை சொல்ல போனா இங்க விஜயோட கம்பெனில எம்டி பதவிக்காக தான் இந்த இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே காவேரி இந்த அக்ரிமெண்ட் பாதி சைன் பண்ணி நிறுத்திருப்பாங்க. எப்படியாவது காவேரி கையை வச்சு வேற ஒரு கம்பெனிகளை உட்கார வச்சு நம்ம கம்பெனி அக்ரிமெண்ட்டை இவங்களை சைன் பண்ண வச்சு நம்ம கம்பெனில எம்டி ஆக்கி உட்கார வைக்கணும், அதாவது மேனேஜ்மெண்ட் டைரக்டரா உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க விஜயோட ஆசையும். அதுக்காக தான் அவர் இப்படிப்பட்ட ஒரு பிளான் பண்ணிருப்பாரு. நீ என் கூட சேரல, அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, என் கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் டைரக்டர் நீயா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எங்க காவேரிய அங்க கம்பெனியோட எம்டி ஆக்கிறதுக்காகவே முழு முயற்சியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மட்டும் காவேரி அங்க போய் வந்து இந்த வேலைக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க விஜயுமே தான் கம்பெனிக்கு இங்க காவேரியை எம்டி ஆக்கிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ்.